ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுலா ஃபேஷன். ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்க அதை பார்க்கலாம். லென்த் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். சென்டர் நாச் போட்டுட்டு 2 இன்ச் ஒன்ஸ் வந்து 4 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த சைடும் 2 இன்ச் ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 4 ப்ளீட்டட் வைக்கிற அளவுக்கு தான் வந்து ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். சாரியோட ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா, ஸோ சென்டர் நாச் மேலே ஒவ்வொரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளீட்டடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த சென்டர் நாச் மேலே ப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்துட்டு அந்த சென்டர் நாச் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து ஹோல்டு ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து அதை எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம்ல, அதுமாரி கரெக்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதேமாரி அந்த சென்டர் நாச் மேலேயே தான் அந்த 8 ப்ளீட்டடும் ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அங்கே கொஞ்சம் அகண்டு இருந்தாலுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வச்சுருந்தாலுமே வந்துட்டு என்ன ஆகும்னா ப்ளீட்டட் வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து மேலே வந்து அந்த ப்ளீட்டட்லாம் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டர் நாச் இருக்கு இல்லையா மேலே, அதுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கள். மேலேயும் தள்ளி தள்ளி வச்சிடாதீங்க. க்ளோஸாக வைக்கும்போது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம தள்ளி தள்ளி வைக்கும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஆகிடும். ப்ளீட்டட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி க்ளோஸாக வச்சு நீங்கள் பெல் பின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்தமாரி செட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் செட் பண்ணதில ஒரு சைடு ப்ளீட்டட் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். மறுபடியும் வந்துட்டு கரெக்ட் பண்ணி நான் மறுபடியும் செட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது டிஷ்யூ ஃபேப்ரிக் சாரி டிஷ்யூ சாரீங்கிறதுனால கொஞ்சம் ப்ளீட்டட் வந்து செட் ஆகலை. ஸோ ஓவராலாக எல்லா சைடும் வந்து நம்ம ப்ளீட்டட் வச்சு பெல் பின் வச்சு செட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். சாரியோட ப்ளவுஸ்னாலே மேக்ஸிமம் இந்தமாரி ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஜாயின் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு இந்தமாரி ஸ்டிச் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் ஸ்டிச் போட்டுருங்க. அதேமாரி இன்னொரு சைடும் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அயர்ன் பண்ணி பெல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே அந்த ப்ளீட்டடை செட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளீட்டெல்லாம் ஒன்று ஒன்று இழுத்து இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா லூஸ் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது வந்து இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம் ப்ளீட்டட் ஃபார்ம் பண்ணோம் அதோட ராங் சைடு மேலே வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் உள்ள சென்டர் நாச்சும் அந்த ஃபேப்ரிக்கில் சென்டர் நாச் போட்டிருப்போம் இல்லையா, கிளி மேலேயும் அதுவும் ஒரே மாதிரி பிளேஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, சென்ட்ரு நாச்சும் சென்டர் பாட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் டிசைன் கரெக்டாக அந்த சென்டரில் வரும். ஓகேங்களா, ஸோ நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நான் வந்து பேட்டர்ன் மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்தமாரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணீங்களோ அதுமாரி 2ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி சுற்றிக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸஸாக உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம். இது ஈஸியாகவே வந்துடும், பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து நீங்கள் எடுத்துருங்க. இது நியூஸ் பேப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைனிங் வந்து இந்த ஸ்லீவோட ராங் சைடு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். லைனிங் ஸ்லீவோட ராங் சைடு இருக்குது. ஓகேங்களா, நம்ம ரைட் சைடு தான் நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ கீழே ஃபுல்லாக சுற்றிக்கும் ஸ்டிச் பண்ணி 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து கீழ பார்டர் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்டர் வந்து ஸ்லீவ்ல கட் பண்ணும்போது தனியா கட் பண்ணிட்டேன். லைனிங் இருக்கு. அதுக்கு மேல ப்ளீட்டட் வச்ச ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கு. அதுக்கு மேல பார்டர் இருக்கு ஓகேங்களா? ஸோ 3த்தையும் நான் ஸ்ட்ரெயிட்டா வச்சு நான் 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங், அதுக்கு மேல ப்ளீட்டட் வச்ச ஸ்லீவு, அப்புறமா வந்து பார்டர் ஓகேங்களா? ஸோ 3மே வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கும், பார்டரும் இப்படி கீழ இழுத்து விட்டுட்டோம்னா, நமக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணியிருக்கிறது இன்விசிபிளா இருக்கும் ஓகேங்களா? இதுக்கு மேல டாப் ஸ்டிச் போட்டுட்டு, இந்த சைடுல எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ தேவையோ, அத ஃபர்ஸ்ட்டு நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இந்த எக்ஸஸா உள்ளத கட் பண்ணி எடுத்துடுறேன். இத வந்துட்டு நீங்க அப்படியே உள்ளக்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த மாரி டபுள் ஃபோல்ட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ற அளவுக்கு ஃபேப்ரிக் இருந்ததுனால, நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இத ஃபினிஷ் பண்றதுக்கு 2 சைடும் ஒயிட் கலர்ல இந்த காட்டன் லேஸ் குடுத்து நான் அந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா எல்லாருமே இந்த கோல்டு, சில்வர் கலர் லேஸ் தானே குடுப்பாங்க. ஸோ, இது நான் டிஃப்ரெண்ட்டா இந்த காட்டன் லேஸ் குடுத்தா எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. ஸோ, அதனால இதுவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். கஸ்டமரும் ஹேப்பி. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனல ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.